ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் அரவிந்த். ஸோ நம்மகிட்ட ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3 Dimensity 8300 Ultra அப்படின்ற இந்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் ஆனால் இந்த Dimensity 8300 Ultraவை பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி இந்த Dimensity 8300 Ultra அப்படின்றது 8300 ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன், அதை விட இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆக்சுவலி இப்படி கிடையாது. Dimensity 8300 தான் Dimensity 8300 Ultra அப்படின்ற நேமில் மாற்றினாங்க. அதை மாற்றினது வேறு யாரும் கிடையாது, நம்ம Xiaomi தான். ஸோ Xiaomi அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வரும்போது Dimensity 8300 அப்படின்ற பேரில் கொண்டு வர வேணாம், 8300 Ultra அப்படின்ற பேரில் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மாற்றி தான் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, 20% 8300 விட இது கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் அது உண்மையிலேயே கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ப்ராசஸ் கம்பேர் பண்ணிகிட்டே உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசுவோம் வாங்க. அண்ட் இந்த ரெண்டு ப்ராசஸரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த Amazon, Flipkart மாதிரியான இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் கான்ஸ்டன்டாக இருக்குது. அடிக்கடி ப்ரைஸ் கம்மியாகும், டக்குன்னு ஏறும், கம்மியாகும், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போலாம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, எப்போலாம் ப்ராடக்ட் கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுறதுக்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃபர் வரும்போதெல்லாம் உடனே எனக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த சேனலில் உடனே போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ப்ராசஸருடைய லான்ச் டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா Snapdragon 8 Gen 3 பொறுத்த வரைக்கும் 18th March 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது MediaTek Dimensity 8300 Ultra 21st November 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 8300 8300 Ultra ரெண்டுமே ஒன்று தான், அதனால தான் ஒரே லான்ச் டேட்டை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ரெண்டு சிப்புமே நமக்கு 4 nm சைஸில் TSMC ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய சிப் தான். 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் இந்த ரெண்டு ப்ராசஸருமே. அதே மாதிரி Snapdragon 8 Gen 3 பார்த்தீங்கன்னா ARM version 9.2a அப்படின்ற இந்த வெர்ஷனுக்கு, இந்த ARM வெர்ஷனுக்கு கீழே ஆக்சுவலி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. பட் Dimensity 8300 Ultra பார்த்தீங்கன்னா ARM version 9 அப்படின்ற இந்த வெர்ஷனுக்கு கீழே ஆக்சுவலி இந்த சிப்பை அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் லேட்டஸ்ட்டான ARM வெர்ஷன், ARM டெக்னாலஜி கீழே வந்திருக்கக்கூடிய சிப் தான் Snapdragon 8 Gen 3. அடுத்து இந்த ரெண்டு சிப்புடைய CPU ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் Snapdragon 8 Gen 3 பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆக்டோகோர் 64 பிட்கான ஆக்டோகோர், அந்த 8 கோரை இவங்க 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு Cortex X4க்கான ப்ரைம் கோர் 3 GHz கிளாக் ஸ்பீடையும், 4 Cortex A720க்கான கோர் 2.8 GHz கிளாக் ஸ்பீடையும், 3 Cortex A520க்கான கோர் 2 GHz கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் Dimensity 8300 Ultra பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே ஆக்டோகோரை 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு Cortex A715க்கான கோர் 3.35 GHz கிளாக் ஸ்பீடையும், 3 Cortex A715க்கான கோர் 3.2 GHz கிளாக் ஸ்பீடையும், 4 Cortex A510க்கான கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இந்த ரெண்டு சிப் பார்க்கும்போதுமே ரெண்டுத்துலையுமே CPU ஆர்கிடெக்சர் 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 3 கிளஸ்டர்ஸாக தான் CPU கோர்ஸை நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அதில் லேட்டஸ்ட்டான கோர்னு பார்க்கும்போது கண்டிப்பாக Snapdragon 8 Gen 3 Cortex X4 அப்படின்ற ப்ரைம் கோர் நமக்கு ஹெவி டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் கோர், எஃபிஷியன்சி கோர் ரெண்டுத்துலையுமே பார்க்கும்போது கோர் நமக்கு லேட்டஸ்ட்டான கோர் கண்டிப்பாக Snapdragon 8 Gen 3 இருக்குது. பட் கிளாக் ஸ்பீட் வரும்போது இங்கே Dimensity 8300 Ultra கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் லேட்டஸ்ட்டான கோர் நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக CPU பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 8 Gen 3 பெட்டராக இருக்கும். அண்ட் ARM version 9.2க்கு மேலே இந்த CPU ஆர்கிடெக்சர் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக CPU பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது 8300 Ultra விட Snapdragon 8 Gen 3 உங்களுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இந்த CPU கேட்ச் மெமரி அப்படின்னு வந்தோம்னா இங்கே Snapdragon 8 Gen 3 மேக்ஸிமம் L3 8 MB கேட்ச் மெமரி கொடுக்குறாங்க. Dimensity 8300 Ultraவில் L3 கேட்ச் மெமரி 4 MB கேட்ச் மெமரி கொடுக்குறாங்க. ஸோ கேட்ச் மெமரி அதிகமாக இருக்கும்போது அங்கே அதிகமான டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி அதிகமான டேட்டாவை நமக்கு CPUக்கு அட் அ டைமில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அனுப்ப முடியும். ஸோ அந்த இடத்துலையும் இங்கே Snapdragon 8 Gen 3 Dimensity 8300 Ultra விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அது அடுத்த பாசிட்டிவாக இங்கே 8 Gen 3 இருக்குது. நெக்ஸ்ட் GPU. ஸோ GPUன்னு வரும்போது இங்கே Snapdragon 8 Gen 3 பார்த்தீங்கன்னா Adreno 735 அப்படின்ற GPU ஃப்ரீக்வன்சி 1100 MHz GPU ஃப்ரீக்வன்சியோட GPU Antutu பார்க்கும்போது 5,25,000 Antutu ஸ்கோரோட இந்த GPU அப்படின்றது இங்கே Snapdragonல இருக்குது. அதுவே Dimensity 8300 Ultraவில் பார்த்தோம்னா இங்கே ARM Mali G615 MP6 அப்படின்ற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. GPU ஃப்ரீக்வன்சி 1400 MHz கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இதோட GPU Antutu பார்க்கும்போது இங்கேயுமே 5,20,000 அப்படின்ற மாதிரியான Antutu அப்படின்றது இந்த GPU கொடுக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது Snapdragon 8 Gen 3க்கு ஈக்குவலான ஒரு GPU அப்படின்றது MediaTek Dimensity 8300 Ultraலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேமிங் சென்ட்ரிக்காக கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது Snapdragon 8 Gen 3 Dimensity 8300 Ultra ரெண்டுமே
கிட்டத்தட்ட ஈக்குவலாக பெஸ்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டுத்துலையுமே நமக்கு LPDDR5Xக்கான ரேம் டைப் 4200 MHzக்கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுக்குறாங்க. அண்ட் UFS 4.0க்கான சப்போர்ட் ரெண்டுத்துலையுமே இருக்குது. அதனால் ரேம் அண்ட் ஸ்டோரேஜில் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ப்ளூடூத் அண்ட் வைஃபை சப்போர்ட்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 அண்ட் வைஃபை 7 சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் Dimensity 8300 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 அண்ட் வைஃபை 6க்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் ரெண்டுத்துலையும் ஈக்குவலாக இருக்குது. பட் வைஃபை சப்போர்ட்னு வரும்போது Dimensity-ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் இங்கே கொஞ்சம் லீடாக இருக்காங்க. அடுத்து கேமரா சப்போர்ட். இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 மேக்ஸிமம் 200 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. 18 பிட்கான ட்ரிபிள் ISP 4K 60 FPS இங்கே மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் Dimensity 8300 அல்ட்ராவில் மேக்ஸிமம் 320 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா இங்கே யூஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கே 14 பிட்கான ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் 4K 60 FPS மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் Dimensity 8300 அல்ட்ராவில் அதிகமாக கொடுத்துருந்தாலும் ISP அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ISP அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல இங்கே நமக்கு ஆக்சுவலி ஸ்னாப்ட்ராகன் 18 பிட்கான ட்ரிபிள் ISP யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 Dimensity 8300 அல்ட்ரா விட கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது இங்கே Dimensity-யை விட ஸ்னாப்ட்ராகனில் ஒரு பெட்டரான பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட். ஸோ டிஸ்பிளே வரும்போது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 மேக்ஸிமம் 4K டிஸ்பிளே யூஸ் பண்ண முடியும். 4K டிஸ்பிளே 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. QHD அண்ட் Full HD ப்ளஸ் டிஸ்பிளே 144 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே Dimensity 8300 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் QHD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. Full HD ப்ளஸ் டிஸ்பிளேன்னு வரும்போது 180 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் மேக்ஸிமம் இந்த செக்மெண்ட் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 1.5K ரெசல்யூஷன் ஆக்சுவலி QHD ப்ளஸ் ரெசல்யூஷனில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ஸ்னாப்ட்ராகனில் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அடுத்து இன்டர்நெட் மோடம்னு வரும்போது ஆக்சுவலி ரெண்டுமே 5G ப்ராசஸர் தான். அந்த வகையில் 5G மோடம் தான். அதில் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 எடுத்துக்கிட்டோம்னா ஸ்னாப்ட்ராகன் X70 அப்படின்ற இந்த 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub-6 GHz மில்லிமீட்டர் சப்போர்ட் இருக்குது. டவுன்லோட் ஸ்பீட் 6.5 Gbps, அப்லோட் ஸ்பீட் 3.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 8300 MediaTek T800 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 7.9 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 4.2 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ டவுன்லோட் ஸ்பீட் அப்லோட் ஸ்பீடை வச்சு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் சிப்பை விட MediaTekல இருக்கக்கூடிய இந்த மோடம் அப்படின்றது பெட்டராக இருக்குது. ஸோ வந்து இன்டர்நெட் ஸ்பீட்ஸ் இங்கே MediaTek கூடிய மோடமில் இன்னும் பெட்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலி ஸ்கோர். அதில் ஃபர்ஸ்ட் AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1.5 மில்லியன் அபோவ் அப்படின்ற AnTuTu கொடுக்கும்னு சொல்கிறாங்க. 1.5 மில்லியனுக்கான AnTuTu இந்த சிப் கொடுத்துருக்கு. பட் MediaTek 8300 அல்ட்ரா வந்தோம்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சிப் நமக்கு 8300 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், 20% பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா Dimensity 8300 1.3 மில்லியனுக்கான AnTuTu கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த 8300 அல்ட்ரா யூஸ் பண்ண இந்த Poco X6 Pro மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுலேயும் 1.3 மில்லியனுக்கான AnTuTu தான் கொடுக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க சொன்னது போய். ஸோ Dimensity 8300 அதே CPU அதே GPU அதே தான் அப்படியே இந்த அல்ட்ராவில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ ரியலாகவும் நமக்கு செக் பண்ணும்போது ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னாலே Dimensity 8300 கொடுத்த அதே 1.3 மில்லியனுக்கான ஸ்கோர் தான் இந்த Dimensity 8300 அல்ட்ராவும் கொடுக்குது. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 Dimensity 8300 அல்ட்ரா விட பெட்டர் தான் இருக்குது. அதே மாதிரி Dimensity 8300 8300 அல்ட்ரா ரெண்டும் வேறு கிடையாது. ரெண்டுலேயுமே ஒரே அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய மேட்ரு எல்லாமே சேமாக தான் ரெண்டு சிப்லையுமே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக கீக் பெஞ்ச் ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் 2019 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோர் 5570 அப்படின்ற ஸ்கோரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் Dimensity 8300 அல்ட்ராக்கு சிங்கிள் கோர் 1505 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோர் 4829 அப்படின்ற ஸ்கோரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போ பார்க்கும்போது ரெண்டுடைய ஸ்கோர் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ ஸ்கோர் எல்லாமே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 தான் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய CPU ஆர்கிடெக்சர் GPU மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்லி Dimensity 8300 அல்ட்ரா விட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 தான் பெட்டரான ப்ராசஸர். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 தான் பெட்டராக இருக்கும். அண்ட் ப்ரைஸிங் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 30,000 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் Dimensity 8300 வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 25,000 செக்மெண்ட்லேயே இருக்குது. Poco X6 Proலாம் 25,000 செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக 25,000 செக்மெண்ட்டுக்கு Dimensity 8300 அல்ட்ராவும் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான், அதில் டவுட் இல்லை. பட் ஃபைனலி இந்த Dimensity 8300 அண்ட் 8300 அல்ட்ரா இந்த ரெண்டு ப்ராசஸரும்
கண்டிப்பாக ஒரே ப்ராசஸர் தான், ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஜஸ்ட் நேமு மட்டும்தான். ஷவுமி அவங்க ஃபோன்ஸில் யூஸ் பண்ணும்போது ஷவுமி டிமென்சிட்டி 8300 அல்ட்ரா அப்படின்ற நேமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த பேரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணாங்க, உள்ள எதையுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ அதே ப்ராசஸ் தான், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ 25,000 செக்மெண்ட்டுக்கு டிமென்சிட்டி 8300 நேமில் இல்லை டிமென்சிட்டி 8300 அல்ட்ரான்ற நேமில் எந்த நேமில் வந்தாலும் ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான், பர்ஃபார்மன்ஸ் ஒன்று தான் இருக்கும். அண்ட் இந்த 25,000 செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ப்ராசஸ் தான், அதில் டவுட் இல்லை.